பெரிய சவால். இந்த கதையை தேர்ந்தெடுக்க பெரிய சவால். வணக்கம் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பால் பற்றி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட ரசனி இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இதுலேயே கேப்ஷன் போட்டிருக்கோம், சொல்லா கதையை சொல்ல துணிவோம். இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சொல்லா கதையை சொல்ல துணிவோம், ஆனால் நாங்களே கொஞ்சம் கர்வமா அப்படி போட்டுருக்கோம். இந்த துணிச்சல் வந்து எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு படைப்பாளி எவ்வளவு வீச்சான படைப்புகளை கூட கொடுக்கணும்னு ஆசைப்படலாம். அதை ஒரு திரைப்படம் அதுக்கு முன்னாடி சொல்லணும். சொல்லா கதை அப்படி என்ன சொல்லா கதை அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு மேல நம்ம தமிழ் சினிமா வரலாறு தாண்டி இந்த 75 ஆண்டுகள்ல நிறைய கதைகள் பேசிட்டோம். நிறைய விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம், மெசேஜ் ஃபில்ம்ஸ் இப்படி வகைப்படுத்தோம். நிறைய பண்ணியிருக்கோம். இந்த மெசேஜ் ஃபில்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நிறைய விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி நிறைய படங்கள் செய்கிறேன். நம்மளோட முன்னோடிகள் நிறைய முற்போக்கான கருத்துக்களுடைய விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி, அதாவது சொல்ல போனா பாலியல் தொழிலாளிகள், அப்புறம் தலித்துகள், அப்புறம் வந்து பெண் விடுதலை, இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பட் இந்த 75 கால சினிமா வரலாற்றுல திருநங்கைகள் அப்படின்ற ஒரு போஸ்ட் 3ஆம் பாலினம், அதனாலதான் பால் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா பால் அப்படின்னா 2 பொருள் இருக்கணும், இந்த குடிக்கிற பால் அப்படின்னு. ஆண் பால், பெண் பால், இது 2ஐயும் தவிர இதற்கு இடையில ஒரு பால் இருக்கு, 3ஆம் பாலினம். அதை மென்ஷன் பண்றதுதான் இந்த பால் அப்படிங்கிற கொஞ்சம் கூடமா வச்சிருக்கோம். அந்த 3ஆம் பாலினம் அப்படின்றத இதுவரைக்கும் நம்மளோட திரைப்படங்கள்ல ஒரு முழுநீள திரைப்படம் அவங்களை மையப்படுத்தி இதுவரைக்கும் வரலாம். இதை கொஞ்சம் யோசிச்சோம். இன்னும் சொல்ல போனா போதாக்குறைக்கு அவங்கள நம்ம ரொம்பவே அவங்களுடைய தன்மான உணர்ச்சிகளை காயப்படுத்தியிருக்கோம். ரொம்ப கேலியும் கிண்டலுமா பாடல்களில் காட்சி சித்திரத்துகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டா இதை வெக்கத்தை விட்டு நம்ம ஒதுக்கலாம். நானும் சினிமா இருக்கிறேன்ற